இல்லை. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மளுக்கு ஆளுகை செய்வாராக, நம்மளோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். 6:8 ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் ஆனாலும், என்னதான் ஆனாலும் சோர்ந்து போவாதீங்க, என்னதான் ஆனாலும் சோர்ந்து போவாதீர்கள். நடத்தும் சந்தோஷமாயிருங்க, என்னை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதா, சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள்? ஆண்டவர் நம்மளை சந்தோஷத்திற்காக அழைத்தவர். அல்லேலூயா. ஒருபோதும் அவர் நம்மளை கைவிடுவதற்காக அழைத்தவர் அல்ல, ஒருபோதும் அவர் நம்மளை சோர்வு உடையவர்களால் அழைத்தவர்கள் அல்ல. பாடுகள் நமக்கு உண்டுதான், ஆனால் அந்த பாடுகள் வழியிலே கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருப்பார். பாடுகள் வழியிலே ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருப்பார். பாடு எல்லா மனுஷருக்கு உண்டுதான். வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொன்னபடி வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்கிறது. ஆமென். வீட்டுக்கு வீடு பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும் ஆமென், எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தருக்குள் இருக்கிறவன் அவன் சந்தோஷமாய் இருப்பான். அநேக தேவைகள் அவனுக்கு இருந்தாலும் அவன் சந்தோஷமாய் இருப்பான். அநேக பாடுகள் அவனுக்கு இருந்தாலும் அவன் சந்தோஷமாய் இருப்பான் என்று சொல்லி ஆமென் நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஆமென். பிலிப்பியர் 4:4 வாசிக்கும் போது ஆமென் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி 2 முறை இந்த வார்த்தை பிலிப்பியர்ல ஆமென் போடப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் அந்த ஜனங்களை பார்த்து, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இரு, சந்தோஷமாயிரு. யார் உன்னை கைவிட்டாலும் சந்தோஷமாயிரு. உன்னை நம்பி உனக்கு ஆமென் உதவி செய்வார்கள் என்று இருக்கிறவர்கள் ஆமென் அவர்கள் உன்னை கைவிட்டாலும் நீ சந்தோஷமாயிரு. இந்த சந்தோஷத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருக்குள் ஒருவன் இருந்தால், ஆமென் ஆண்டவருக்குள் ஒருவன் இருந்தால், ஆவிக்குரியவனாய் ஒருவன் இருந்தால், கர்த்தரையோடு கூட தரிசனத்தை பெறுகிறவனாய் இருப்பான் என்றால், ஆண்டவருடைய பாரத்தை அறிகிறவனாய் இருப்பான் என்றால், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு முன்பாக வருகிறவனாய் இருப்பான் என்றால், அவன் நிச்சயமாய் சந்தோஷமாய் தான் இருப்பான். எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருப்பான். பவுல் உடைய ஊழியத்தை பார்க்கும் பொழுது அந்த தேவ மனிதருடைய ஊழியம் எல்லாம் பாடு உள்ளது. ஆனாலும் அந்த மனுஷர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க எவ்வளவு அழகாய், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள், தேவனுக்குள் சந்தோஷமாய் இருங்கள், அந்த ராஜாதி ராஜா நம்மளோடு இருக்கிறார், சந்தோஷமாய் இருங்கள். ஆமென். கடந்த நாட்களில் நமக்கு அந்த சிறுவர் ஊழியம் என்ன செய்யப்பட்டது, தடைபட்டு போனதை பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வேளையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆமென். ஆத்துமக்கள் வர நமக்கு நல்ல நிலச்சி வருகிற ஒரு ஆத்துமக்கள் இல்லை. ஒரு ஆத்துமக்களும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் தான் வருகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மேலோட்டமாய் காரியங்களை பார்க்கும்போது அது சரியானதாய் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்குள் இருந்து அதை பார்க்கும்போது அது நிறைவானதாய் நமக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய நமக்கு வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆதலால் ஆமென் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் எவ்வேளையிலும் சந்தோஷமாய் இருங்கள். ஆமென். எப்படி இந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது? ஆமென். இந்த சந்தோஷத்தை ஆண்டவருக்குள்ள எப்படி பெற முடியும்?
முடியும். கர்த்தருக்குள் ஒருவன் இருக்கும் பொழுது அவன் சந்தோஷத்தை பெறுகிறான் என்றால், ஆண்டவரே நான் கர்த்தருக்குள்ளே பிரவேசிக்கிறவனாய் இருக்கணும், ஆண்டவருடைய ரட்சிப்பை உணர்கிறவனாய் இருக்கணும், ஆண்டவருடைய மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் எனக்குள்ளே இருக்கிறவன் இடத்துல அவன் சந்தோஷமாய் இருக்கிறான். ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது வேற வார்த்தையோடு வந்தேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஜெப வேளையிலே சந்தோஷத்தினுடைய வார்த்தையை கொடுத்து பிரசங்கிக்க சொன்னார். எந்த ப்ரிப்பரேஷனும் கிடையாது. மனைவிக்கு தெரியும், நான் சொன்னேன் எந்த ப்ரிப்பரேஷனும் என்கிட்ட இல்லைப்பா. தொடர்ந்து வேலையின் பழு நிமித்தமாய் ஸ்தாபனத்தினுடைய காரியங்கள் நிமித்தமாய் பிரயாணப்பட்டு அது எதுன்னு அலைச்சல் என்னால் சரியாக எந்திரிக்கவும் முடியல, ஃபுல் டயர்டு. ஆனாலும் அதிகாலை ஜெபத்தில் வருவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். போயும் படுத்தது தான் தெரியும், எந்திரிக்க முடியல. அப்போது நான் சொன்னேன், என்ன பேச போகிறேன்னு தெரியல, நான் ப்ரிப்பரேஷனே இல்லை, ஆயத்தம் இல்லை. ஆனால் கர்த்தர் வழி நடத்துவார், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார்னு நினைத்து வரும்போது ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மளோடு பேசுகிற காரியம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், யார் கைவிட்டாலும் சந்தோஷமாயிருங்கள். இந்த சந்தோஷத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், மனம் திரும்புதல் உண்டாகும் போது இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மனம் திரும்புதலை உங்களுக்கு கொடுக்காத அளவுக்கு தான் பிசாசானவன் என்ன செய்யறான், உடனே டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு, நீ என்ன செஞ்சுட்டு இங்கே வந்திருக்கன்னு தெரியாதான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பின்னிட்டு நடக்கிற காரியங்களை உங்களுக்கு முன்னிட்டு காட்டுகிறான். எப்படி காட்டுறதுங்கிறான், பின்னாடி நம்ம நடந்து வந்த கதை, நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோன்னு சொல்லி நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடாதபடி அதை மனம் திரும்புதலினுடைய அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாதபடி அவன் என்ன செய்கிறான், தடை பண்ணி போடுகிறவனாக இருக்கிறான். அதை பின்னிட்டு நடக்க போகிறவங்கள முன்னிட்டு காட்டுகிறான். எனக்கு கர்த்தருடைய ஒரு கோட் ஒன்று எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். உன்னை பின்னிட்டு நடக்க செய்கிற கர்த்தர் இல்லை, நீ பின்னாக நடக்க நான் இன்னும் பின்னாடி போகிறேனே நினைக்க ஆண்டவர் உன்னை முன்னாக நடத்தி சொல்லுகிறவர் கர்த்தர். அந்த இஸ்ரவேல் ஜனத்தோடு முன்பாக நடந்து போனார். அவர்கள் சந்தோஷத்தை பார்த்தார்கள். இத்தனை நாட்கள் கூனி குறுகி அடிமைத்தனத்தில் என்ன வாழ்க்கை வாழுகிறோம் என்று நோக்கம் இல்லாமல் வாழ்ந்த ஜனங்கள், நம்மளும் அப்படி வாழ்ந்திருப்போம். நோக்கம் இல்லாத ஜனம் நம்ம. என்ன வாழுகிறோம், எதுக்கு வாழுகிறோம், வாங்குறோம், சம்பளத்தை வாங்குறோம், அப்புறம் என்ன செய்கிறோம், செலவு செய்கிறோம், கடன்காரங்களுக்கு கடனை கொடுக்கிறோம், மறுபடியும் அடுத்த மாதம் சம்பளம் வாங்குறோம். இப்படி ரொட்டீன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நோக்கம் இல்லாத வாழ்வு. கர்த்தருக்குள் ஒருவன் வரும்போது அவன் சந்தோஷத்தை மாத்திரம் பெறுகிறதல்ல, அவன் வாழ்க்கையில ஒரு புது தரிசன பாதைக்கு நேராய், பரலோக பாதைக்கு நேராய் கர்த்தர் அவனை நோக்கத்தோடு அவனை அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். சமீப நாட்களிலே நானும் பார்த்து கொண்டு இருந்தேன். இப்படி அநேகர் ஆண்டவர் ரட்சித்து வருகிறதை பார்த்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தருடைய ஆவி இந்த கடைசி நாட்களிலே ஊற்றப்பட்டு வருகிறது. மனம் திரும்புதல் இருக்கிற இடத்துல நிச்சயமாய் சந்தோஷம் இருக்கும். யார் கர்த்தரிடத்துல மனம் திரும்புகிறார்களோ அந்த சந்தோஷம் அவர்களுக்குள்ளே நிறைவாய் இருக்கும். இந்த மனம் திரும்பிட்டேன், நான் தக்க வைத்து கொள்ள போகிறேன், முடியாது. மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் நமக்கு உண்டாக வேண்டும். நாம் மனிதர்களாக இருக்கிறதுனால நாம் தவறி போகிற சூழ்நிலை நமக்கு உண்டு. ஆனாலும் கர்த்தருக்குள் திடன் கொண்டு நம் ஆண்டவரை நோக்கி, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது போல, நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற சிலுவையை சுமக்க மனம் திரும்புதல் நமக்கு ரொம்ப முக்கியம். பரலோக ராஜ்யமே அந்த மனம் திரும்புதல்னால சந்தோஷம் அடைகிறது. அவ்வளோ ஒரு சந்தோஷம் அடைகிறது. அப்போல்லாம் பரலோகத்தை காட்டணும்னா 4 படி வானத்துக்கு ஏறுறபடி ஒரு ஃபோட்டோவை காட்டுவாங்க, இல்லை ஒரு சேரை அப்படி காட்டுவாங்க. இப்போ நம்மளுக்கு டெக்னாலஜி நிறைய வந்துட்டனால இப்போ அந்த டெக்னாலஜி மூலியமாக பரலோகத்தை காட்டுறாங்க. ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அது மூலியமாக அவங்க என்ன காட்டுறாங்க, அந்த பரலோகத்தை காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவே ஏஐ மூலியமாக காட்டுற நமக்கே பயமாக இருக்குது. டெக்னாலஜி காட்டுறதுக்கே இவ்வளோ பயமாக இருக்குது. பரலோகம் நீங்கள் இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் பரலோகம் இப்படி இருக்கும்னு சொல்லி அதை ஒரு டெக்னாலஜி மூலியமாக காட்டும்போது அவ்வளோ பயமாக இருக்குது. அப்படிப்பட்ட பரலோகத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்றால் மனம் திரும்புறதுனால.
ஆமென். ஆண்டவர் எனக்கு ஜோமுன, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தாரு? காரை கொடுத்தாரு. ஆண்டவரிடத்துல ஜோமுன, எனக்கு ஆண்டவர் அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தார். இவை எல்லாம் காகத்துக்கும் கொடுத்திருக்கிறார், இவை எல்லாம் பறவைகளுக்கும் கொடுக்கிறார், இவை எல்லாம் விலங்குகளுக்கும் கொடுக்கிறார். வசனம் ஒரு இடத்துல சொல்லுகிறது, அவன் சிங்கம் குகையில போய் ஆண்டவர் யோபை பார்த்து கேட்கிறார், சிங்கம் குகையில போய் அது பதுங்கி அது என்ன செய்கிறதுல தன்னுடைய இரையை சாப்பிடுகிறது உனக்கு தெரியுமா? அதை யார் போஷிக்கிறார் என்பது உனக்கு தெரியுமான்னு யோபை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். தெரியுமா? அப்போ அந்த சிங்கத்தை ஆண்டவர் போஷிக்கிறார் என்றால் அதனால தான் சிங்கம் என்ன ஆமென் ஜனங்கள் இருக்கிற இடத்துல வசிக்கிறது. அதற்கென்று ஒரு இருப்பிடத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அதையும் ஆண்டவர் போஷிக்கிறார். இந்த தேவையை சந்திக்கிறது ஆண்டவருக்கு ஒரு பெரிதான காரியம் அல்ல. ஆனால் எது பரலோகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வரும் என்றால், எது நம்ம வாழ்க்கையில நிரந்தர சந்தோஷத்தை கொண்டு வரும் என்றால், நான் ஆசீர்வதிக்கப்படுகிறதல்ல. ஆமென். நான் ஒரு நல்ல என் தேவைக்காக எனக்கு நல்ல ஃபோன் கிடைத்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதனால நான் அதை செய்து, அது பரலோகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வராது. மனம் திரும்பி இன்றைக்கு நான் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னிங்கன்னு சொல்லுகிற, என்னுடைய ஆண்டவரே என்னுடைய காரியங்களை எனக்கு மன்னிங்கன்னு சொல்லுகிற ஒவ்வொருடைய இருதயத்தின் நிமித்தமாய் பரலோகத்திலே ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இப்பொழுதும் சகோதரர் நமக்கு ஜெபித்தபடி இந்த சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்புதலாய் ஆண்டவரிடத்தில் வரும்போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அதனாலதான் கர்த்தர் மகனுடைய இருதயத்தில் இந்த பாரத்தை போட்டிருக்கிறார். இந்த மனம் திரும்புதல் தான் கர்த்தரிடத்தில் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமென். நாம் நினைக்கிறோம், ஆமென், எனக்கு வாட்டர் கேன் வேணும், நான் வாட்டர் கேனுக்காக ஜெபம் பண்ணேன், எனக்கு வாட்டர் கேன் கிடைத்தது, எனக்கு அது வேணும், அதுக்காக ஜெபம் பண்ணேன், அது கிடைத்தது. ஆமென். இப்படிப்பட்ட சாட்சிகள் நிமித்தமாய் ஆமென் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. சில பேர் சபைகளில் வந்து சொல்லுகிற சாட்சியை நம்ம கேட்போம், அது ஜெபம் இது கிடைத்ததுன்னு. அது பக்தி விருத்தி உண்டாகாது, அது மற்றவர்களுக்கு இடரலாய் உண்டாகும். பாத்தியா, நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, இவளை பாரு, இவ ஜபத்துக்கு வர்றதில்லை, ஒன்றுத்துக்கு வர்றதில்லை, எப்படியோ இது பண்ணி வாங்கிட்டாலே. பக்தி விருத்தி உண்டாக்காது இந்த மாதிரி காரியங்கள். நான் ஆண்டவர் இடத்துல அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ தான் அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். ஆமாம், இத்தனை நாளாக நான் இதை கேட்கலையே. இதுதான் சபை பக்தி விருத்திக்கு உண்டான சாட்சிகள். இப்படிப்பட்ட சாட்சிகளை தான் நாம் சொல்ல வேண்டும். ஆமென். நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இதுதான் சாட்சிகள், இதுதான் பக்தி விருத்திக்கு உண்டாகும். அப்போ மனம் திரும்புதல் தான் பரலோகத்திலே ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொண்டு வரும். அந்த மனம் திரும்புதல் நமக்குள்ள வேண்டும். அந்த மனம் திரும்புதல் நமக்கு மாத்திரமல்ல, நம்மளை சார்ந்திருக்கிற இந்த தேசம், இந்த ஜனங்கள், இந்த பகுதியிலே அந்த மனம் திரும்புதலை கர்த்தர் கொடுத்து விட்டார் என்றால் இந்த ஜனங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்காங்க. ஐ எம் பி ஹாப்பி. 3 நாள் நல்ல வேலை, ஆமென், ரெஸ்ட்டே இல்லை எங்களுக்கு, ஆனாலும் நல்ல ஒரு சந்தோஷத்தில் இருந்த பார்க்குறவங்க கேட்டாங்க, ஏன் ஆக்டிவாக இருக்கிற, எப்படி ஆக்டிவாக இருக்கிற? வித் ஜீசஸ், நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன், என் உள்ள என்ன செய்து நிரம்புகிறது. ஹல்லேலூயா. மாம்சத்தில் ஒருத்தரை பார்த்து சிரித்து பிரைஸ்லாம் சொல்லிட்டு மூஞ்சி பார்த்திங்கன்னா மாறிடும். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லும்போது முகம் எப்படி இருக்கும், அந்த கேமரா முன்னாடி வரும்போது சிரிக்கும், கட்டுன்னு சொன்னோன்னே முகம் மாறிடும். அது நடிப்பு, ரீல் படி இல்லை, ரியலான சிரிப்பு. நடந்து போகும்போது யாரை பார்த்தாலும் நம்ம என்ன செய்வோம், அது சிரிப்போம். அது மாம்சத்துக்குரிய சிரிப்பல்ல, ஆவிக்குரிய சிரிப்பு, உள்ளத்திலிருந்து பொங்கி வருகிற சிரிப்பு. இதுதான் கர்த்தருக்குள்ளே நிரம்பி இருக்கிற மனுஷனை நம்ம பார்க்க முடியும். அந்த சிரிப்பு நமக்கு மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். கர்த்தருக்குள் நீ சந்தோஷமாய் நாம் இருக்கும்போது, நாம் நடந்து போகும்போது, சிரிக்கும் போது அநேகர்கள் என்ன செய்வார்கள், ஆமென், அந்த சமாதானத்தை நம் மூலியமாய் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு மனம் திரும்பாம எல்லாம் எப்படி போகுது என்றால், கிறிஸ்தவர்கள் கூட தான் காட்டு கழுதையை போல போகிறது. காட்டு கழுதையை பார்த்துருக்கிறீங்களா? அந்த காட்டு கழுதை வேறு, வேதத்தில் சொல்லுகிறது கழுதை வேறு, வேதத்தில் இன்னொரு கழுதையும் சொல்லப்படுற காட்டு கழுதை. இந்த காட்டு கழுதை என்ன பண்ணும், லைனில் போனால் போவாது, எல்லாம் லைனில் போவாங்க. அந்த காட்டு கழுதை இருக்கிற ஆட்களை மட்டும் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அது 2 மட்டும் தனியாக போகும், கீழ்ப்படியாது. வசனத்தை இருந்தால் எடுத்து வாசிங்க. யோபு எழுதின நிருபம் 39வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். யோபு 39.
39:5 காட்டுக்கழுதையை குறித்து. ஆமாம், காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவன் யார்? காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவன். அப்படின்னா என்ன? காட்டுக்கழுதை தன்னிச்சையாக திரியும், அதனால கர்த்தரே அதை விட்டுட்டார். அது திரிய விட்டது யார்? கர்த்தர் தான். ஆமீன். அது போடுறோம், அது போக்கிலே போட்டு அது சொன்னால் கேட்காது, அது கட்டி போட்டாலும் நிற்காது, அது அதோட வழியில் தான் போகும். கர்த்தருடைய வழியே செய்து இன்றைக்கு காட்டுக்கழுதைகளை போல நம் அலையாதபடி, ஆமீன், அந்த மாதிரியான ஆவிகள் நமக்குள்ளே வரக்கூடாது. ஒரு தரிசனம், ஒரு நோக்கம் இருந்தால் அந்த நோக்கத்தின் பாதையிலே, தரிசன பாதையிலே இருக்க வேண்டும். 6வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு வனாந்திரத்தை வீடாகவும் ஒவ்வொரு நிலத்தை வாசஸ்தலமாகவும் அதுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு இடத்த தான் அதுக்கு கொடுத்திருக்கிறார். நீ இங்கிருந்து கணைக்க வேண்டாம், சும்மா குலைக்க வேண்டாம், நீ என்ன பண்ணு, வனாந்திரத்துக்கு வீடாகவும் ஒவ்வொரு நிலத்தை வாசஸ்தலமாகவும் அதுக்கு கொடுத்துட்டார். ஆனாலும் காட்டுக்கழுதை என்ன செய்யுது அப்படின்னா என்ன? ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார், எல்லாத்தையும் இந்த காட்டுக்கழுதைக்கு கொடுக்கிறார். ஆனால் காட்டுக்கழுதை என்ன செய்யுது? அது தனிச்சையாக தான் தெரியுது. ஆமேன். அதோட 8வது வசனத்தை வாசிப்போம். அது மலைகளிலே ஆண்டவர் நல்ல இடத்தை கொடுத்தாலும், நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும், அப்பொழுதும் அந்த காட்டுக்கழுதை என்ன செய்கிறது என்றால், தன் மலைகளிலே தன் மேய்ச்சல்களை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் என்ன செய்யுது? தேடி திரியுது. ஆண்டவர் அதை போஷிக்கிறார், ஆனாலும் அது என்ன செய்யுது? தேடி திரியுது. நீ கடைசி வரைக்கும் தேடி திரின்னு ஆண்டவர் காட்டுக்கழுதை விட்டுருவார். ஆமீன். இந்த காட்டுக்கழுதை போல நம்ம என்ன செய்யக்கூடாது? இருந்துடக்கூடாது. ஊழியத்திலும் பார்க்குறோம். ஆமீன். சகல மேடுகளிலும், ஆமீன், மலைகளிலும் மேய்ச்சலை கண்டுபிடிக்குது. ஆமீன். ஏதாவது நல்ல என்ன சொல்கிறது, ஆமீன், நல்ல சபைகள் கிடைக்காதா? இன்றைக்கி ஊழியத்தில் வந்த உடனே சபை, நல்ல சபை கிடைக்காதா? ஒரு வாலிபன் ஒரு சபையில் உருவாகி இருக்கிறான். அந்த பாஸ்டர் அந்த வாலிபனை நல்லா உருவாக்கி இருக்கிறார். அந்த வாலிபன் உருவாக்கி வந்த பிறகு சொல்லுகிற அந்த பாஸ்டரை பார்த்து, யோ நீர் போவும், நான் சபையை பார்த்துக்கிறேன். ஆமேன். இதெல்லாம் காட்டுக்கழுதை, இதெல்லாம் சொன்னதை கேட்காத கழுதை. அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடிக்குது. அதுக்கு தெரியுது இந்த இடத்துல ஒர்க் பண்ணால் என்ன செய்திடலாம், ஆத்துமாக்களை சீக்கிரமாக என்ன செய்யலாம். ஆமேன். இந்த பண மோட்டிவில் இருக்கிறவங்களாம் பாருங்கள், இது செமினார் நடத்துவாங்க, ஊழியக்காரங்க சொல்கிறேன். ஊழியத்தில் இந்த பண மோட்டிவில் இருக்கிறவன் அதுக்கு என்ட்ரி ஃபீஸு 800 ரூபா, என்ட்ரி ஃபீஸு 100 ரூபா, லீடர்ஷிப்பை கொடுத்து கிளாஸு, அப்புறம் இதை குறித்து கிளாஸு, இப்படின்னு சொல்லி ஒரு நாள் செமினார்னு சொல்லி வைப்பாங்க. இதெல்லாம் போகக்கூடாது. இதெல்லாம் என்னதுன்னா, அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து லீடர்ஷிப் கிளாஸுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு 800 ரூபா ஃபீஸாம் லீடர்ஷிப் கிளாஸுக்கு. அது ஒரு ஆள் எடுக்கிறார். இதெல்லாம் ஊழியத்தில் இன்றைக்கி இருக்கிறதை பார்க்குறோம். ஒரு சபையிலே மாத்திரம்தான் கர்த்தர் ஆடுகளுக்கு தேவையான போஷாக்கை ஆண்டவர் கொடுக்கிறார், ஆடுகளுக்கு தேவையான மேய்ச்சலை கொடுக்கிறார். அதனால் காட்டுக்கழுதைகளை போல திரியக்கூடாது. ஆமீன். எல்லா இடத்துலையும் அதை பார்க்க முடியும், அது எல்லா இடத்துலையும் இருக்குது, சொல்ல முடியாது அது. ஆமீன். அது எடுக்காதுன்னா அந்த காட்டுக்கழுதை தனியாக போய் அப்படி அதை தெரியும், அது அப்படி அது சேராது, மந்தையோடு சேராத காட்டுக்கழுதை அது. அந்த காட்டுக்கழுதையின் ஆவி நமக்கு கட்டவிழ்க்கப்பட்டு விட வேண்டும். அப்படிப்பட்ட ஆவிகள் நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை சந்தோஷமாக இருக்க சொல்லியிருக்கிறார். அதனால தான் காட்டுக்கழுதையின் சுபாவங்கள் நமக்கு வந்துவிடக்கூடாது. சரியான காட்டு மிருகம்தான் அது. 7வது வசனத்தை வாசிப்போம். இறைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை அது மதிக்காது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, அது மதிக்காத ஒரு தன்மை. ஆமாம். கேட்க மாட்டேன் போயா அப்படின்னு. நீ என்ன சொல்கிறது, நான் இங்கே தான் இருப்பேன், இத்தனை மணிக்கு தான் உனக்கு நான் டீ கொடுப்பேன், அப்படி தான் ரூல்ஸ் அப்படின்னா நீ என்ன எனக்கு சொல்கிறது, நீ குடியா, இந்த டைம் வெளியே போகக்கூடாதுன்னா நீ என்ன எனக்கு சொல்கிறது. அது என்ன செய்கிறது, ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை அது மதிக்காது. ஆமாம். யாரையும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்தா போயா வெளியே அப்படின்னும். ஆமீன். இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் இதெல்லாம் காட்டுக்கழுதைங்க. அது அப்படி தான் இருக்கும். எல்லா கூட்டத்துலையும் முடிஞ்ச உடனே தான் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இந்த காட்டுக்கழுதைகளாக இருக்கிறவங்கள பாருங்கள், உடனே அங்கே முடியாது, போய் நிற்கும் தட்டை எடுத்துகிட்டு போடுறியா இல்லையா. அங்கே அவங்க சொல்லுவாங்க, சாப்பாடு போடுறவங்க, நீங்கள் இன்னும் இந்த மாதிரி கூட்டத்துக்கு போய் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, கூட்டம் முடிஞ்சாதான் உனக்கு என்ன தரலாம், சாப்பாடு தரலாம் சொல்லியிருக்கிறாங்க. அவன் 1:30 மணிக்கு முடிப்பான். அதுதான் சொல்லுகிறது. பட்டணத்தின் இறைச்சலை அலட்சியம் பண்ணி,
அங்கே இருக்கிற தேவ செய்திலாம் எனக்கு வேணாம், இங்கே என்ன இப்போ போடியா, நான் தூரமாக போனேன், சீக்கிரம் போடியா, என்ன சண்டை போட்டு என்ன செய்யும்? ஓட்டுகிறவருடைய கூக்குரலுக்கு அது இடம் கொடுக்காது. இதெல்லாம் ஒரு நல்ல ஒழுங்கு கிடையாது. இந்த காட்டுக்கழுதெல்லாம், இந்த சிம்சோன் ஒழுக்கம் இந்த காட்டுக்கழுதையினுடைய ஆவி இருந்தது. அது பாட்டுன்னு அது போகிற போக்கில் அது தெரிஞ்சுக்கிட்டு போகிற போக்கில் பார்க்குறதெல்லாம் என்ன செய்கிறது, திருமணம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு அலைஞ்சிட்டு கிடக்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் காட்டுக்கழுதையினுடைய ஆவிகள். இது என்ன கேட்டாலும் மேய்ச்சல் அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஓட்டுகிறவருடைய கூக்குரலை அது மதிக்காது. சந்தா கொடுக்கணுன்னா ஏன் சந்தா கொடுக்கணும்னு கேட்கும். அதுக்கு விளக்கம் சொன்னாலும் அது ஏன் நான் இப்படி கொடுக்கணும்னு கேட்கும். இதெல்லாம் அதுமான காரியங்கள். அதற்காக இது படிப்பட்ட ஆட்கள் என்ன செய்கிறார்கள், அது மாதிரி ஆட்கள் இருக்கிறார்கள். இது மனம் திரும்புதலுக்கு, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதற்கும் இந்த காவிகள் என்ன செய்யாது, கிரியை செய்யாது. அது எப்பவுமே எப்படி இருக்குன்னா உருன்னு இருக்கும். அதை மூஞ்சை பார்த்தீங்கன்னா, அந்த காட்டு கழுதையை அதை குறித்து பார்க்கும்போது நான் அதை பார்த்தேன். அது எப்படி இருக்கலாம், உருந்தான் இருக்குது. நான் பார்த்த காட்டு கழுதைகள் சில மனிதர்கள் உண்டு, அவர்களையும் பார்க்கும்போது உருந்தான் இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது உரு சுருந்தான் இருக்கும். அது முகத்தில் என்ன இருக்காது, சிரிப்புலாம் இருக்காது. எரிந்து விழும் காட்டு கழுதை. அதுக்கு ஒன்றும் புரியாது. இப்போ கூட ஒரு காரியம் நடந்தது. ஒரு இடத்துக்கு திரும்பி இப்படி போகணும். அந்த சாப்பிட்ற ஒரு இடத்துக்கு அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் இப்படி கடந்து இந்த வழியாக இப்படி போக வேண்டும் அப்படின்னு தான் அம்புக்குறி போட்டிருக்கு. போர்டு போட்டு டின்னர் அது லஞ்ச் கோ டு திஸ் சைட் சொல்லி அம்புக்குறி போட்டாச்சு. லஞ்ச் டர்ன் லெஃப்ட். ஆனால் இந்த காட்டுக்கழுதை பாருங்கள், அதுலேயும் ஷார்ட் ரூட்டு கண்டுபிடிக்கும். அது அந்த காட்டுக்கழுதையோடைய ஆவி. இதுக்குள்ளே பூந்து எதுக்குள்ளே வரலான்னு பார்த்தா அங்கே கிச்சன் இருக்குது. சமையல் செய்கிற இடம் அது. அது பெரிய கிச்சன். அதுக்குள்ளே போனால் அனல் அடிக்குது. ஆனாலும் காட்டுக்கழுதை என்ன பண்ணுது, வனாந்திரத்தில் திரியிற இந்த காட்டுக்கழுதை, நான் இப்படி வரமாட்டேன், அப்போவும் நான் என்ன பண்ணுவேன், இதுக்குள்ளே நுழைஞ்சி வெங்காயத்தை தக்காளியெல்லாம் மெரித்து பேண்ட்டெல்லாம் இதுவாக்கி கறியெல்லாம் இங்கே லைட்டாக பூசிக்கிட்டு, அது ஏன் அதுக்குள்ளே இப்படி நுழைஞ்சி அந்த அண்டாவில் இருக்க கறியெல்லாம் ஒட்டிக்கிட்டு அங்கே நிற்கிது ஆளாக. அது என்ன, அது காட்டுக்கழுதை. இது ஒழுங்கா நீ இப்படி வந்திருந்தா கர்த்தருடைய ஆவியை பெற்று மனுஷன் இப்படி இருப்பானா? அவன் பாருங்கள் அழகாக நீட்டாக தட்டு வாங்கி நீட்டாக சாப்பிட்ற ஆட்களை பார்க்க, இவன் கறியெல்லாம் பூசி இது பண்ணி, அது எதுக்கு? இல்லை காட்டுக்கழுதையினுடைய ஆவிகள், கீழ்ப்படியாத ஆவிகள். கர்த்தர் மனம் திரும்புதல் நிமித்தம் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். நம்ம சுற்றி வந்தாலும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், சுற்றி வருகிறாங்க. 40 வருஷம் ஆனால் கர்த்தர் அவர்களோடு இருந்தார். ஷார்ட் ரூட்டை உபயோகித்தாங்களா? ஷார்ட் ரூட்டே கிடையாது. அந்த மாதிரிலாம் இவங்களை நடத்தியிருக்கணும் காட்டுக்கழுதையை. இந்த கழுதைகள் அப்படி சுற்றப்படுகிறதா இருக்கிறது. இந்த கழுதையின் ஆவிகள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம் சந்தோஷமாக இருக்கணும். வாசிக்க வேண்டாம். ரோமர் 12:12 வாசித்தோம் என்றால் நம்பிக்கையிலே நம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் யாரை நம்பி இருக்கிறேன் அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். கத்துவோம், எதுக்கு திட்டுறானே தெரியாது. யார் மேலே இருக்க கோபத்தை உங்கள் மேலே காட்டலாம், ஆனாலும் தயவாய் பொறுமையாக இருங்கள். அதெல்லாம் உபத்திரவம், அதெல்லாம் ஒரு உபத்திரவம் தான். அந்த ஆள்கிட்ட நான் எதுவுமே கேட்கலாம், அந்த ஆள் கத்துறான், அவர் வேறு மேலே இருக்கிற கோபத்தை உங்கள் மேலே காட்டுறாரு. உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள். ஜெபத்தில் உறுதியாக இருங்கள். இதுதான் நமக்கு முக்கியம். வேலை இருக்கலாம், பழுகள் இருக்கலாம், வேலை பழு நிமித்தமாய் நமக்கு என்ன செய்யலாம், சரீரம் சோர்வடையலாம். ஆனாலும் உபத்திரவத்திலே ஜெபத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்போ கர்த்தருக்குள் இருக்கிற நம்பிக்கையில் சந்தோஷம் இருந்தால் தான் உபத்திரவத்திலே நம்ம பொறுமையாக இருக்க முடியும். அந்த சந்தோஷமும் அந்த நம்பிக்கையும் நமக்கு ஆண்டவர் மேலே இல்லாததுனால நம்ம என்ன செய்து விடுவோம், உபத்திரவத்தில் நம்மளால பொறுமையாக சகித்து போக முடியாது. அந்த சகித்து தன்மை நமக்கு இருக்கும் என்றால், உபத்திரவத்தில் பொறுமையாக இருப்போம் என்றால், ஜெபத்தில் உறுதியாக இருப்போம் என்றால், கர்த்தர் நம்மளுக்குள் இருக்கும் பொழுது அந்த சந்தோஷத்தின் நிறைவுனால தான் அதை நம்ம நிச்சயமாய் செய்ய முடியுமே தவிர வேறு எதுலேயுமே அதை செய்ய முடியாது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. அதனால் நாம் காட்டுக்கழுதைகள் போல இருக்காதபடி, அது நம்பிக்கை இல்லாதது. ஆண்டவர் அதுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்துருக்கிறார், வனாந்திரம் என்று. ஆனால் அந்த காட்டுக்கழுதை அதை பண்ணாது. அந்த வனாந்திரம், நீ என்ன எனக்கு இடம் கொடுக்கறது, நான் சொல்கிற இடத்துல உட்காரு. நம்ம சொல்லி அது ஒரு காரியமும் இருக்குது. சில பேரை கூப்பிட்டு, இந்த காட்டுக்கழுதை போல் இருக்கிற ஆவி உடையவர்களை கூப்பிட்டு, நமக்கு அவர்களை தெரியாது, ஃபேன் காற்றுல இப்படி உட்காருங்கன்னு சேர் போட்டு இப்படி உட்காந்திங்கன்னா இந்த ஃபேன் காற்றுக்கு நேரம் உங்களுக்கு காற்று வரும். அது காட்டுக்கழுதை சொல்லும்,
நீ என்ன அங்கே உட்கார வைக்கிறது, போய் அப்படி சொல்லிவிட்டு அது போய் வேர்த்து நான் அங்கே தான் உட்காருவேன்னு உட்காருவேன். ஏன்னா அது காட்டுக்கழுதியின் சுபாவம், அதெல்லாம் மாற்ற முடியாது. அது அப்படி தான் இருக்கும். கர்த்தர் அப்படி தான் அதை படைச்சிருக்கிறார். அதனால தான் கர்த்தரே அந்த காட்டுக்கழுதையை அதை விட்டுடுறாரு ஆண்டவர். அதை திரிய விட்டவன் யாருன்னு ஆண்டவர் யோபை பார்த்து கேட்குறாரு. அதனால் அதெல்லாம் கேட்குறது கிடையாது. நாளைக்கு நமக்கு ஆண்டவர் நல்ல தலைமைத்துவத்தை கொடுத்தா காட்டுக்கழுதைகள் என்ன செய்யும், நமக்கு இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஏன்னா கர்த்தரே அதை என்ன செய்தார், விட்டு விட்டார். அதனால் விட்டு விடுகிறதா இருக்கணும். ஆனாலும் நம்பிக்கையிலே நம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் வைத்திருக்கிற உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே, உங்கள் மேலே நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்க, தெய்வத்தை நம்பி இருக்கிறீங்க. அவர் உண்மை உள்ளவர், அவர் அழைத்தவர், அவர் சகலமும் படைத்தவர். அவர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்றால் சந்தோஷமாய் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். கர்த்தரை நம்பினேன், எனக்கு எதுவுமே செய்யலை, அவருக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன், எனக்கு எதுவுமே செய்யலை, நீ இப்படி சொல்லுற வரைக்கும் ஆண்டவர் உனக்கு எதுவுமே செய்யவும் மாட்டார். நீ என்ன செய்ய, காட்டுக்கழுதை கூட போராதான் போயிட்டு வா. ஆமென். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன், கர்த்தரை தம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்றால், அதே அதிகாரத்தில் யோபுல பாருங்க, குதிரையை போல வீரியம் உடையவனாய், குதிரையை போல அபிஷேகம் உடையவனாய் இருப்பான். 19வது வசனத்தை வாசிப்போம். 39:19. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாயோ, குமுறலை வைத்தாயோ. அந்த குதிரைக்கு ஒரு வீரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வீரியமாகிய அந்த அபிஷேகம் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய இருதயத்திலும், ஒவ்வொருவருடைய ஊழியத்தினுடைய ஊழியக்காரர்களிடத்திலும் இந்த அபிஷேகம், இந்த வீரியம் இருக்கும் என்றால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. 21வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தில், அது தரையிலே தாளடித்து தன் பலத்திலே கழித்து ஆயுதங்களை தரித்தவருக்கு எதிராக அது புறப்பட. அதுதான் அபிஷேகம். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற அந்த மனுஷன், கர்த்தரிடத்துல சந்தோஷமா இருக்கிற மனுஷன் தரையிலே தாளடித்து, எவன்டா அது சொன்னது பார்த்துக்கலாம். அபிஷேகம் அவனை சும்மா விடாது. அந்த அபிஷேகம் அவனை என்ன செய்யும் என்றால், என்ன செய்கிறது, எதிராக புறப்பட செய்யும். யார் எதிர்த்தாலும், எத்தனை பேர் எதிர்த்தாலும் இந்த குதிரை, யுத்த குதிரை எதிராக புறப்பட்டு செல்லுகிறதா இருக்கும். 28வது வசனத்தை வாசிப்போம் என்றால், வாசிப்போம். 2. அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். இதுதான் கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷமும் ஆண்டவருக்குள் இருக்கிற அபிஷேகமும். அது என்ன செய்யாது, பின்வாங்காது. யுத்த குதிரையை பார்த்துருக்கிறோம், முன்னாடி ஓடும். இறைச்சல் சத்தம், ஆயுத சத்தங்கள், இன்னும் அது குறித்து ஆழமாக பேசலாம். அவ்வளோதான், முடிந்தது நேரம். என்ன செய்யும், எதிரிகள் படை ஓடி வரும். அதோட இறைச்சல யுத்தத்துக்கு வருகிற மனுஷர்கள் ஆர்ப்பரித்து வருவார்கள். பிசாசு நமக்கு முன்பாக ஆர்ப்பரித்தவனாய் வருவான். அந்த குதிரை கொஞ்சம் கூட அந்த முகத்தில் பயம் இருக்காது, இது இருக்காது. காலை பின்னாடியும் வைக்காது, முன்னாடி வச்சு அந்த கூட்டத்துக்குள்ள ஓடுகிறதா இருக்கும். இன்றைக்கு கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறது நிமித்தம், உங்களுடைய அபிஷேகத்தின் நிமித்தமாய் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பின்வாங்காமல் பயப்படுதலை அலட்சியம் பண்ணுகிற இந்த குதிரையின் அபிஷேகத்தை போல நீங்க முன்னாடி கால் வச்சுட்டீங்கன்னா பிசாசு, உங்களை எதிர்க்கிற பிசாசு உங்களை விட்டு விலகி ஓடி போவான். பயத்தின் ஆவி உங்களை விட்டு விலகி ஓடி போவான். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பார். ஓ ஷாக்காதாரா, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்துக்கு நேராக ஆண்டவர் நம்மளை அஞ்சாமல் கொண்டு போவார். கால் பின்னாடி வைக்க மாட்டோம், ஒருபோதும் பின்னாடி வைக்க மாட்டேன். ஏன்? ஒன்று, கர்த்தருக்குள் வைத்திருக்கிற அந்த சந்தோஷம். 2வது, கர்த்தரை நம்பி இருக்கிற சந்தோஷம். 3வது, இந்த குதிரையின் அபிஷேகத்தினால இந்த சந்தோஷம் எனக்கு நிறைவாக இருக்கிறதுனால எங்கள் காலை முன்னாடி வைத்த காலை பிள்ளைகளுக்கு போகட்டும், ஆத்துமாக்கள் இல்லாமல் போகட்டும். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் அந்த யுத்தத்துக்கு நேராய், ஆர்ப்பரிக்கிறதற்கு நேராய் அவன் கடந்து போவான். அவன் பயப்பட மாட்டான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இவன் எப்போ நம்மளை டார்கெட் பண்ணுவானா, என்றைக்கு நம்மளுடைய பலவீனத்தில், நம்மளுடைய வீக்னஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். நான் என்னோடய வீக்னஸ் என்னன்றதை நம்ம அறிந்து வைக்கணும். ஏன்னா பிசாசு அதில் மோப்பம் பிடிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பான்.
ஆனால் நான் சொல்லுகிறேன், இதே குதிரை இன்னும் அபிஷேகம் உங்களுக்கு இருக்கும் என்றால் 25வது வசனத்தை வாசிப்போம். 25. எக்காலம் தொனிக்கும் போது கனைக்கும், யுத்தத்தையும் படைத்தலைவனின் ஆர்ப்பரிப்பையும். பாருங்கள், தூரத்திலிருந்து இந்த அபிஷேகம் உள்ளவன் மோப்பம் பிடிக்கும். இன்றைக்கி அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் நம்மளுடைய வீக்னஸை பிசாசு மோப்பம் பிடிச்சிருப்பான். ஆனால் அவன் யார், நமக்குள்ளே இருக்கிறவர் யாருன்னு என்பதை நம்ம மோப்பம் பிடிச்சி வைத்திருக்கணும். அதற்காக தான் கர்த்தர் இந்த பகுதிக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது இந்த இடத்துல என்னென்ன ஆவிகள் இருக்கும் என்பதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், எழுதியிருக்கு. இன்னும் அந்த காரியத்துக்காக நான் நம்மளோட சபையில் ஜெபத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அதை கொண்டு வரலை. ஏன்னா இன்னும் அதற்கான பலன் வேண்டும் என்பதனால. அப்போ என்னென்ன ஆவிகள் இந்த இடத்துல கிரியை செய்கிறது என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அதை எழுதவும் சொன்னார், எழுதி வைத்திருக்கிறேன். இப்போ அதை உடைச்சி ஜெபம் பண்ணும்போது அந்த மோப்பம் என்ன செய்யும், நம்ம மோப்பம் பிடித்து செயல்படும் போது எதிரினுடைய பலவீனத்தை பார்த்து அடிக்கும்போது சீக்கிரத்தில் இந்த பகுதியை சுதந்திரிக்க அது ஏதுவாக இருக்கும். சீக்கிரத்தில் இந்த நாட்களிலே அடுத்த மாதத்திலே நமக்கு 3 நாள் ஸ்பெஷல் ஜெபம் இருக்கும். அதிலே நம்ம இந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கும் போது ஒரு பெரிய விடுதலையும் மாற்றத்தையும் நாம் பார்ப்போம். அதனால் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இந்த குதிரையின் அபிஷேகத்தை போல அது பின் வாங்காது. ஆமீன். பயப்படாது. எதிரி வந்துட்டான், என்னை தேடி வந்துட்டான், ஆமீன், என்னை குத்த வந்துட்டான், இத்தனை கூட்டம், திரளான கூட்டம் என்னை எதிர்க்க வருகிறது, எனக்கு எங்க பார்த்தாலும் போராட்டமா இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இருக்கிறதுனால, உங்கள் மேல அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறதுனால கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிற ஜனமே, நீ முன்னிட்டு காலை வைக்கும் போது யோர்தான் நதி நிற்கும். ஆசாரியர்கள் காலை வைக்கும் போது நதி நின்றது போல உன் பிரச்சனை அதற்கு எதிராய் நீ ஜெபிக்கும் போது நிற்கும். அது நிற்கும், அது மாறும், அது மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் ஒருத்தவங்க ஜெபிக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணும்போது நாங்கள் அதுதான் சொன்னோம், நீங்கள் அதை எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மாற்றி விடுவார். எதிர்த்து நிற்கும் போது ஆமேன், பிசாசானவன் நடுங்கிடுவான். அவன் நம்மளை குற்றப்படுத்த தான் நினைப்பான். நீ இதை செஞ்சுட்ட, விழுந்துட்டேன்னு. கர்த்தருடைய பார்வையில் அது உள்ள இந்த தெய்வத்துடைய தன்மை அப்படி கிடையாது. ஆண்டவர் மீண்டும் உங்களை கூட்டி சேர்க்கிறவர் தான் நம் கர்த்தர். அவருடைய கிருபை நம்மளோடு இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் ஓ ஷகதரபலரமா ஹalleluya.